காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட்டி வீதியில் இருக்கேன். செட்டி வீதியில் வந்துட்டு நம்ம டவுனாலேருந்து இந்த சைடு வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழி தோண்டின மாதிரி பாதாள சாக்கடை இருக்குது. அது சரியாகவே மூடலை. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பையன் வந்து விழுந்து அவனுக்கு வந்துட்டு பிரெயின் அட்டாக் ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கு நினைவே இல்லை. அது ஒரு இங்கே இருக்கிற கடையில் தான் ஒரு அக்கா சொன்னாங்க. ஸோ அவங்க பேசுகிறதே நீங்கள் கேளுங்க. இந்த இடம் தான் பாருங்கள். வரும்போது நைட்டு வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்துவாங்க. பெரிய பள்ளங்க, நானும் ஸ்லிப் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க. நான் அக்கா சொல்கிறத நீங்கள் அந்த அண்ணா சொல்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னங்கம்மா பெரிய குண்டாயிட்டு இருந்தது. இவங்கதான் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? யார் விழுந்தது? அதான் தெரியாது. ஒரு ஆளு ரோட்ரு வண்டி போறதுதான். அவங்க ஒரு வண்டியும் விழுந்துருச்சு. அவன் தெரிச்சிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு வந்துருச்சு. சுமார் ஒரு 30,000 ரூபாய் எப்படி செலவாயிருக்கும். 30,000 செலவாயிருக்கும். அவனுக்கு நினைவே இல்லை. நினைவே இல்லை. அவன் வேற ஆளும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருச்சு. இந்த குழி வந்து எத்தனை ஒரு 15-20 வருஷமா ஆச்சு. 20 வருஷமா அதை மாத்தி போடுறேன். ஆனா அந்த பிளேட் இரும்பு பிளேட் போடுங்க. இரும்பு பிளேட் போட்டாதான் இது நல்லா இருக்கும். இந்த சிமெண்ட் இதை போட்டிருக்கு. சிமெண்ட் போட்டா என்ன அது சைடு இருக்கிறதா ரவுண்ட் இருந்தா இது கிளீன் பண்றதுக்கு எடுப்போம். அந்த ரவுண்ட உடைச்சுனா மறுபடியும் அந்த ரவுண்டு போடுறது இல்லை. சும்மா கலவை துண்டு போடுறான். இங்க வந்து எல்லாம் மெயினான ரோடு. அதான் பெரிய பெரிய வண்டியில போயிட்டு வருது. இப்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இப்ப வீடியோ. அதான் மெயினான ரோடு இது. இதே இந்த வழி கூடாது. டவுனுக்கு வேற வழி கிடையாது. கேரளாவில இருந்து எல்லாம் வண்டி போயிட்டு. முதல்ல ஒரு ஆட்டாங்கல் விழுந்துச்சு. ஆட்டாங்கல் உள்ள கிடக்குது. உள்ள இது டிரைனேஜ் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு நாள் இவர் கிளீன் பண்றது இல்ல. வந்தா சிமெண்ட் திரும்ப போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. பெரிய குழி இருந்தது. 4 நாளுக்கு முன்னே அந்த ஆள் விழுந்துட்டு வண்டி 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுங்களா? அந்த ஆள் அந்த பக்கம் போயிருச்சு. இந்த ஆளு வண்டி அந்த பக்கம் போயிருச்சு. அந்த ஆள் இங்க நினைவே இல்லையா? அதுதான் பாருங்க. அப்போ ஒரு ஆள் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. இது அப்படிக்கு வந்து அந்த ரவுண்டு பாருங்க. ரவுண்டும் அதுக்கு அப்படியே இறங்கி இருக்குங்க. என்ன காரணம்? அடி காங்கிரீட் போடணும். மடியில இரும்பு பிளைட் போடணும். அப்புறம் இது செட்டா பண்ணணும். கலமை போட்டா அது எங்க நிக்குதா பாருங்க. எவ்வளவு சரிங்க பாட்டி, நான் நியூஸ்ல போறேன். சரிங்களா? பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ரொம்பவுமே மோசமா இருக்கு. நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பள்ளம்னு பார்த்துக்கோங்க. இந்த பள்ளத்தில் அங்கேருந்து வரும்போது யாராவது இந்த சைடு தெரியாமல் வந்துட்டாங்க, லாரிக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது நினச்சி பாருங்க. எவ்வளோ பெரிய பள்ளம். அந்த சைடே போக மாட்டேது வண்டி. எந்த வண்டியுமே இந்த டெம்போவே வந்தாலும் இந்த பள்ளத்தில் மாட்டிக்கும். கரெக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த செட்டி வீதியிலேருந்து உள்ளே வர்ற வழியில், அதாவது ஒன் வே இருக்குங்களேங்க, அந்த வழி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேரூர் ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு இருக்குது. செட்டி வீதிம்பாங்க அந்த ரோடு. இவ்வளோ பெரிய பள்ளம். எனக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு. இதில் வேற இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு நொட்டணுமாம்மா மயிராண்டிங்க. ரோடு போட்ட லட்சணம் மயிர் அப்படி.